Hello friends, welcome to Erode Ammachi சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரிடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். எண்ணெய்லாம் இது ஊற்றாதீங்க, எண்ணெய் ஊற்றாமல் நம்ம செய்யலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம், கல்பாசி ஒரு 5-6 இதழ் மாதிரி போட்டுக்கலாம். இதை 3 ஏலக்காய் போட்டுக்குவோம், 5 கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை ஒரு சின்ன பிரியாணி இலையை எடுத்து பிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பட்டை 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கலாம். 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, அது வந்து ஈரம் இல்லாமல் போட்டுக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எதையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கக்கூடாது, லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து டேபிள் ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடலாம். இப்போ சிக்கன் கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய தக்காளியை 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த விழுது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா தக்காளியோட வாசம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோம்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் 1.5 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து மீடியம் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் இதில் எடுத்து போட்டுடலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா சிக்கனில் நல்லா உரைக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா இந்த சிக்கனில் இந்த மசால் ஃபுல்லாகவே நல்லா உரைக்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போ 1 நிமிஷம் மட்டும் என்ன பண்ணலாம், தட்டு வச்சு மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கனில் எல்லாமே நல்லா உரைச்சி நல்லாயிருக்கு.
ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா எதுவுமே போட வேணாம், பட்டை கிராம்பு எதுவும் போட வேணாம், வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். நல்ல சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 10 மிளகு மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு இந்த அளவுக்கு காரம் போட்டிங்கன்னா தான் அந்த கவுச்சி வாசம்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப நேரம் கலக்கிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குக்கர் மூடிச்சிட்டு விசில் போட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசில் வைங்க. வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சிடலாம். வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு சிக்கன். இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு, அதுக்கப்புறம் வந்து இட்லி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் நாளைக்கு சண்டே வருது இல்லையா, அதனால் இதே மாதிரி ஒரு சிக்கனை நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.